சார் 5000 ரூபாய் அறிவிப்பு மக்களிடையே போய் சேர்ந்தது ஒரு மகிழ்ச்சியா அது ஏத்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டதா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. நான் அப்படிதான் சொல்ல முடியும். 3 கட்ட அறிவிப்புகள் திரு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்றாரு. இது யாருமே மக்கள் பெரிதா பேசு பொருளே ஆகலையே. அதுதான் ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் செப்பரேஷனுடைய கைகள்ல இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் நான் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? மக்களுக்கு தெரியுங்க. உங்களால முடியுமா சார்? இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. மக்கள் இதெல்லாம் நம்புவாங்களா? நம்பி தானே ஆகணும். செஞ்சிருக்கிறோம். 55 லட்சம் பேருக்கு நாங்க தாலிக்கு தங்கத்தை கொடுத்துருக்கோம், OAP கொடுத்துருக்கிறோம், விலையில்லா மடிக்கணினி கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து பல லட்சம் மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஆடு மாடுகள் கொடுத்துருக்கோம் தெரியுமா? ஒரு ஆடு மாடுங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு 10,000. அவங்களுடைய அடிப்படை செலவை இது பண்ணுவது என்ன? முதலா இது தவறான வழியில மிஸ்கைடு பண்ணது நீங்க. பணமா கொடுக்க ஆரம்பிச்சது நீங்க. அது என்ன நினைச்சு நீங்க அதனுடைய தொடர்ச்சியா இல்லங்க. அதுதான் எதிரி என்ன நம்ம என்ன நீங்க அள்ளி கொடுக்குறீங்க சார். மக்கள் அள்ளி வாக்குகளை செலுத்துவாங்களா? அதெல்லாம் பண்ணிருக்காங்க. போன மாசம் வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? கடை விரித்தும் கொள்வார் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒருத்தரும் வரலன்னு நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு அசுரபலத்தோடு, இன்னும் ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா மிருகபலத்தோடு ஒரு அற்புதமான கூட்டணியை நீங்க பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவும் அதிமுக கூட்டணியும் இருந்திருந்தாலே ஏறக்குறைய 30 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். என்ன அது ஒரு சில நபர்களுடைய அந்த நபருடைய பெயரை சொல்ல விரும்பல. ஒரு சில நபர்களுடைய தவறால் அந்த வெற்றி தள்ளி போனது. இன்னைக்கு மிக அசுரபலத்தோடு பாஜக என்ற பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். பாஜகன்னா முன்ன மாதிரி உள்ள பாஜக இல்லை. ஓரமாக போகிறவங்களை கூப்பிட்டு இந்த வந்து நில்லுங்க சார் கூட்டம் காட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கிராமத்திற்கு 25 பேருக்கு மேலே இளைஞர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். அதே போல் வட தமிழகத்தை கட்டி ஆளுகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்து கூட்டணிக்கு வந்திருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கட்டும். ஓபிஎஸ் எல்லாம் வந்து கலங்கங்க இந்த கட்சிக்கு. நாங்க அன்னைக்கே நீக்கணுமே. ஓட்டு வாங்கினவர் மறுபடியும் ஸ்டாலின் தான் வருன்றாரு சட்டசபையில. ஏங்க அவர் யார் பின்னாலங்க நிக்கிறாரு? ஓபிஎஸ் கூட. ஓபிஎஸ் யாருங்க? அம்மாவால் 3 முறை அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் கோயிலாக மதிக்கப்படுகின்ற அந்த தலைமை கழகத்தை அடியாட்களை வைத்து உடைத்து நொறுக்கி அங்கிருந்த டாக்குமெண்டையெல்லாம் களவாடிட்டு போன நான் அதுக்கு மேல வார்த்தை சொல்ல விரும்பல. அவரை அன்றைக்கு எடப்பாடியார் நீக்கிய போது நான் உட்பட ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களே சொல்லுகின்றார், இவரை கட்சியை விட்டு நீக்கியது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் அதை ஆதரித்து பேசியவர். அவருடைய நம்பிக்கையெல்லாம் என்ன தெரியுமா? அம்மா எப்படி உயிரோட வந்துட மாட்டாங்க, அடி விழாது. இதுதானே உன்னுடைய நம்பிக்கை? உன்னை 3 முறை முதலமைச்சராக இருந்த நீ போய் ஸ்டாலினை பார்க்கலாமா? ஐயா, எங்க ஊர்ல இருக்கிற அதிமுக தொண்டன் திமுக காரன் வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் தான் அதிமுகவினுடைய தொண்டன்.